இந்த வீடியோவ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு ஹிப்போ தண்ணீல அமைதியா தான் உட்கார்ந்துருச்சு. அங்க வந்த சில முதலைகள் இப்ப அதோட கால கடிக்க ஆரம்பிக்குது. அது வயிறு முட்ட சாப்பிட்டதுனால லைட்டா தானே கடிக்குது. கடிச்சுக்கிட்டு போகட்டுமேன்னு கண்டுக்காம விட்டுருச்சு. ஆனா வெறும் 3 நிமிஷத்துல மொத்த சீனும் மாறுது. லைட்டா ரத்தம் வந்ததும் அந்த வாசனைக்கு டஜன் கணக்குல முதலைகள் அங்க வந்துருச்சு. எல்லா பக்கமும் சூழ்ந்து அத இப்ப வெறித்தனமா கடிக்க ஆரம்பிக்குது. இது இனிமே எதிர்த்து சண்டையே போடாதுன்னு நெனச்ச அந்த ஒரு நிமிஷம், அந்த ஹிப்போ கோவத்துல எந்திரிக்குது. தன்னோட பெரிய வாயை திறந்து முன்னாடி இருந்த முதலையை ஒரே கடியில 2ஆ கிழிச்சு எடுத்துருச்சு. அதை பார்த்த உடனே மிச்ச முதலைகள் எல்லாம் பயந்து ஓடியே போச்சு. சைக்காலஜில இத பவுண்டரி டெஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல சின்ன சின்னதா தான் எல்லைகள் மீறப்படும். நீங்க அதை எதிர்க்கலனா, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம்னு உங்கள முழுசா காலி பண்ணிருவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியலல்ல? உங்க அமைதிய நீங்க வேணா நல்ல குணமா பார்க்கலாம். பட் அவங்க அத பலவீனமா பார்க்குறாங்க. அதனால எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். எல்லார்ட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு நெனைக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. முதல்ல உங்கள நீங்களே சந்தோஷமா வச்சிருக்கீங்களான்னு யோசிங்க. அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தங்கமாவே இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வேலி போட்டுக்கலனா, உங்கள கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி, வெட்டி கடைசில காலியே பண்ணிருவாங்க. ஸோ உங்களுக்காக ப்ளீஸ் பேச ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா, ஐ அம் ஸ்ட்ராங்ன்னு காமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நெறைய